செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து இந்த நாளில நம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியாக எங்களை கூட்டிக்கு சேர்த்த தயவுக்காக நன்றி. இந்த வர இருக்கிறவர்களை சீக்கிரமாய் அழைத்து வாரும். இந்த மாலை தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கவும், ஆண்டவரே, இன்னும் ஒரு படி கூட நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில வாழ்க்கையில வளர்றதுக்கு, ஒரு பரிபூரணத்தை அடைவதற்கு இது உதவியா இருக்க நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், எங்களை வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். வெல்கம் டு த ஸ்டடி. இன்றைக்கு நாம புதிய அதிகாரம் 42ஆம் அதிகாரத்திற்குள்ளாக போகிறோம். கடந்த வாரத்திலேயே அதுல முதல் 4 வசனங்களை நாம் தியானித்தோம் இல்லையா? இப்போ நாம 5ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து போவோம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்போ அந்த 5ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல அவரு கிரியேஷனை பற்றி, அவர் எப்படி கிரியேட் பண்ணினார் என்பதை பற்றி இங்க சொல்றார். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. எவ்வளவு தெளிவா what God has created, and as a creator what all he has done அப்படிங்கிறத எவ்வளவு தெளிவா இங்க சொல்லியிருக்கு பாருங்க அந்த வசனத்துல. வானமும் அதன் விரிவும் கர்த்தரை புகழ்ந்து பாடும் என்று சொல்லி பார்க்கிறோம், மகிமைப்படுத்தும் சொல்லி பார்க்கிறோம். அது போலவே இங்க வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து அப்படின்னா அதுல இருக்கிறது எல்லாம் கோளங்கள் நட்சத்திரங்கள் அதெல்லாம், பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும், he created and scattered and distributed, அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும். இதை வாசிக்கும் போது இப்ப ரீசண்டா அடிக்கடி இப்போ கொஞ்சம் நம்ம இந்த ஒரு என்னன்னு சொல்லுவேன், அத ஒரு இல்லஸ்ட்ரேஷனா இல்லஸ்ட்ரேஷன்னா கதை மாதிரி இருக்கணும், இது ஒரு ரியல் இன்சிடென்ட். இதை அடிக்கடி இப்ப வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 80-year-old மேன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறாரு. ஏன்னா திடீர்னு அவருக்கு மயக்கம் அப்படியே எங்கேயோ பப்ளிக் பிளேஸ்ல அவர் விழுந்துடுறாரு. அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. he was kept there for just a single day. ஆனா ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து அவர் 1 டேலே சரியாயிட்டாரு. அப்புறம் அவரை வீட்டுக்கு அனுப்புறாங்க. அனுப்புறதுக்கு முன்னால பில்லு கொடுக்குறாங்க. அந்த பில்லுல 8,000 பில்லு போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அதை பார்த்தோன்னா அழ ஆரம்பிக்கிறாரு. அழுதுன்னு எல்லாரும் நர்ஸ் எல்லாம் ஏங்க ஏன் உங்களுக்கு காசு கஷ்டமா, ஏதாவது இன்சூரன்ஸ் இருக்காங்க? அவர் அதெல்லாம் எனக்கு கஷ்டம் இல்லை, 80 வயசு வரைக்கும் என் ஆண்டவர் நான் சுவாசிக்கும்படி எனக்கு கொடுத்த ஆக்சிஜனுக்கு நான் எவ்வளவு காசு கொடுக்கறது? ஒரே ஒரு நாள் எனக்கு நீங்க ஆக்சிஜன் கொடுத்தீங்க, அதுக்கு 8,000 போட்டிருக்கீங்க. இப்போ எத்தனை 80 வருஷமா எனக்கு அவர் சுவாசம் கொடுத்தாரே, அதற்கு நான் எப்படி கணக்கு சொல்லுவேன் என்று சொல்லி அதற்காக அதை நினைத்து நான் எனக்கு கண்ணீர் வந்ததுன்னு அவர் சொன்னாராம். உண்மை இல்லையா? பாருங்க, அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான, எல்லாமே from where it comes, the source, everything is very very clear in this single verse.
ரொம்ப அருமையான ஒரு வசனம். அடுத்த வசனம் வந்து மேசியா, அதாவது முதல் வசனத்திலேயே நம்ம பார்த்தோம், நீர் என் தாசன் அப்படின்னு போட்டிருக்கு. த சர்வட்யூட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதை பற்றிய ஒரு என்னது சொல்றது, அறிவிப்புகளை தான் நம்ம இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த மெசியானிக் டிக்ளரேஷன், ஒரு மேசியா என்ன செய்ய போகிறார், எதற்காக மேசியாவை உலகத்தில் அனுப்பப்படுகிறார் என்பதை இங்கு தெளிவாக கர்த்தர் சொல்கிறார். இதையே மேசியாவே சொல்லுவார். இதே புத்தகத்துல 61ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல அத மெசியானிக் டிக்ளரேஷன் எல்லாரும் எப்பவும் சொல்லுவோம். அந்த வசனத்துல அவர் வந்து தான் மேசியாவாக என்ன செய்ய போகிறார், சிறை இருக்கிறவர்களை அப்படின்னு இது கொஞ்சம் இதே மீனிங்க கொஞ்சம் விரிவா அந்த இடத்துல சொல்லுவாரு. அந்த வசனத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் ஒரு ஜெபாலயத்திற்கு போய் அங்க சுருளை எடுத்து விரித்து வாசிக்கும் போது அதை தான் அவர் வாசித்ததாகவும் நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதே வசனம் தான் இங்க. ஸோ ஒரு அந்த தன்னுடைய தாசனை அபிஷேகம் பண்ணி அனுப்பியிருக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும். இது டைரக்ட் மீனிங் இஸ் அப்ளிகபிள் as well as a deeper meaning, குருடருடைய கண்களை திறக்கவும். இன்னைக்கு நம்மை சுற்றி 96% of our country is blind like this, not knowing the truth, not able to get the insight of the truth. They see, they have sight, but they do not have the insight. அந்த நிலைமையில இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் குருடர். அந்த குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும். These are the people who are in bondages. Bondage of curse, bondage of habit, bondage of addiction, bondage of loneliness, all kinds of bondages. So அவர்களை விடுவிக்கவும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து. இது வந்து ஸ்டில் ஃபர்தர், வாட் ஷுட் ஐ சே, people who reject and who are in the darkness, who love to be in the darkness. That means they do not want to be liberated. They simply seem to be enjoying that life. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும். இந்த வசனம் அதை தான் மீன்ஸ். தட் இஸ் பர்பஸ் ஆஃப் த ஒர்க் ஆஃப் த சர்வன்ட் லார்ட் ஜீசஸ். அதை இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்கிற வசனம் என்னன்னா, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும். கர்த்தர் பேசுறது நம்ம கொஞ்சம் நல்லா விவரிச்சு பார்த்தோம்னா, he is so clear and specific. இங்கே பாருங்க, this verse would definitely would have given our Lord Jesus when he was on this earth doing his ministry, a kind of an encouragement which says, நான் உம்மை அழைத்து கையை பிடித்து தற்காத்து. So he is giving the assurance of his nearness, his guidance, his protection, எல்லாமே அவருக்கு அங்க கொடுக்கிறார். It is not only applicable to his servant. When it is so applicable to his servant, it is also applicable to us who are truly servants of God. So நமக்கும் இது பொருந்தும். அடுத்து அதை அங்க தெளிவா சொல்றாரு பாருங்க, தன்னுடைய ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் distant people அவர்களுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். So
is a light to the Gentiles and a covenant to his own people. ஸோ அது எவ்வளோ கிளியரா அதை அந்த இடத்துல சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த வசனம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இது ஈஸிலி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். we will move to the commentary and see. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்பே அவைகளுக்கு சொல்லுகிறேன். இப்போ when we move on to the commentaries, அதான் நம்ம சொன்னது போல God is giving his servant Jesus Christ the assurance that you will not get lost or left behind. I'm always there to watch over you and keep you. You will fulfill the purpose I have called you to. என்ன ஒரு அருமையான வார்த்தைக பாருங்க. நான் உன்னோடு இருந்து உன்னை கரம் பிடித்து உன்னை தற்காத்து உன்னை உடன்படிக்கையாகவும் வெளிச்சமாகவும் வைப்பேன். ஸோ நீ என்ன பர்பஸ்க்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறியோ, இட் இஸ் நாட் ஒன்லி அப்ளிகபிள் டு லார்ட் ஜீசஸ், இட் இஸ் வெரி மச் அப்ளிகபிள் டுடே ஃபார் அஸ் ஆல்சோ. We have a purpose, we have a specific calling, and God is with us to fulfill this. You will bring salvation not only to your people, but also to those afar off who seem beyond salvation. So, எவ்வளவு கிளியரா அதை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனம், என் மகிமையை கொடேன் என்று சொல்லுகிற அந்த வசனத்துல இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் வேற யாராலையும் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. டெஃபினட்டா மனுஷரால முடியாது, வேற எந்த தெய்வங்களினாலும் முடியாது என்பதை அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஏன்னா என் மகிமையை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றத நாம பாக்குறோம். ஆனா இது வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர், சொன்ன கர்த்தர் பிதாவானவர், இங்க நாம பாக்குறோம் யோவான் 17ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறது என்னன்னு சொன்னா, அந்த வசனம் நமக்கு ஒரு முக்கியமான வசனம். ஏன்னு சொன்னா அது பிதாவினுடைய தன்மையை விவரிக்கிறது. அதே சமயத்துல குமாரன் யார், குமாரனுடைய தெய்வத்தன்மையையும் அது விவரிக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு கூட்டம் குமாரன் கடவுள் இல்லை, அவர் குமாரன், கர்த்தர் பிதாவானவர் தான் தெய்வம் அப்படின்னு பேசுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனா இதற்கு ஒரு நல்ல நமக்கு விளக்கம் எங்க கிடைக்குதுன்னா, யோவான் 17:5 நாம வாசிக்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் எனக்கு தந்த மகிமை. அப்போ அவர் அந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக பிதாவோடு இருந்தபோது, இல்லையா, அதேதான் நம்ம பிலிப்பியர்லயே வாசிக்கிறோம், பிதாவிற்கு சமமாய், இல்ல தேவனுக்கு சமமாய் இருந்ததை அவர் விட்டு வந்தார்னு, அடிமை கோலம் எடுத்தார்னு. இங்க பார்த்தா 5ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம், உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே. So God will not share his glory with any other in the sense to no other earthly being or to no other idol, any other idol, any other thing that is considered as a god by the Gentiles. But he has already shared his glory to his son, Jesus Christ, even before the formation of the world. அதுதான் நமக்கு இங்க ஒரு ப்ரூஃப். ஸோ இட் ஷோஸ் த டெய்டினஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். ஸோ அது நமக்கு ஒரு பெரிய ப்ரூஃப். ஏன்னா இந்த மக்கள் இன்னைக்கு இதெல்லாம் வச்சு ஆர்கியூ பண்றாங்க. நாம இந்த வசனத்தை வைத்து நாம என்ன சொல்ல முடியும், கர்த்தர் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவோடு இருந்தார், அவரோடு இருக்கும்போது அவருடைய மகிமையை அவருக்கு தந்தார் என்று சொல்லி நாம் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இப்ப அதிலிருந்து நாம் என்ன இன்னொன்னு கண்டுபிடிச்சுக்கிறோம்,
திரியேக தேவனை பற்றியும் நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த அடுத்த வசனத்துல நம்ம சொல்றத பார்த்தோம்னா, அவர் வரக்கூடிய காரியங்களையும் சொல்லுகிறவராய் இருக்கிறார். சோ இவருக்கு இப்ப முந்தின காரியங்களும் தெரியும், வரப்போகிற காரியங்களும் அவருக்கு தெரியும். சோ அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். God is master of both the past and the future. So when he is the master of the past and the future, he is the God of the present also. That is why he can declare, he can profess, he can tell whatever might happen in the future. அப்படின்றதும் நமக்கு இங்க வாசிக்கிறது நாம வாசிக்கிறோம். அறிவிக்கிறேன் என்று சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். சரி, இப்போ 10ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 10, 11, 12 சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, எதுல? சமுத்திரத்தில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் என்னன்னு சொன்னா, திஸ் இஸ் அ கமாண்ட்மெண்ட். ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ ரிக்வெஸ்ட், இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி நாம எங்க இருந்தும் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாட முடியும். எந்த இடத்திலிருந்தும் நாம் கர்த்தருக்கு பாட்டை பாட முடியும். கர்த்தருக்கென்று நாம் பாட்டை பாட பழகிக்கொள்ள வேண்டும். அவருடைய துதியை பாடணும், அவரை பற்றி சொல்லணும். அதோடு கூட நம்ம ஓன் we ourselves can easily compose or can write, can sing our own songs from our own experiences. அப்படி ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாமும் வருவதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வனாந்திரமும் அதன் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவுது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியில் ஆர்ப்பரிப்பாராக. இந்த துதி பாடல்கள் நமக்கு சங்கீத புத்தகம் முழுவதுமே அப்படித்தான் நமக்கு இருக்கு. 98ஆம் சங்கீதம் குறிப்பாக நீங்க ஒரு வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல 8, 9 வசனங்கள் இருக்கு. ஆனா எல்லா வசனமும் எல்லா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் சிங்கிங் பிரைசஸ், எ சாங் ஆஃப் பிரைஸ். அதுதான் அந்த முழு சங்கீதமும் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நாம இப்படி அந்த பாடல்களை பாடும்போது நம்ம ஆராதனையில பாட்டு மிக மிக ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. எல்லாவற்றுக்கும் நாம் பாடல்களை பாடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்னும் சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவ அறிக்கைக்கு பாடல் பாடுவோம். நம்ம விசுவாச பிரமாணத்துக்கு பாடல் பாடுவோம். எல்லாவற்றையுமே நாம் பாட்டாக பாடுகிறோம். இங்க புது பாட்டுங்கிறது வெளிப்படுத்தல் விசேஷத்துல இது ஒரு முக்கிய ஒரு இதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மோசேயின் பாட்டு அது திரும்ப அங்க பாடப்படும் என்று நாம் பார்க்கிறோம். பரலோகத்துல பாடப்படும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, புது பாட்டு நமக்கு கர்த்தர் ஒரு புது பாட்டை தருவார் என்று நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிறோம். So God is assuring us that he will give us a new song of praise over there. But while on earth, we are to remember to sing praises to God. பாடுறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை, அப்படிலாம் சொல்றதை விட கட்டளை என்றே நாம் சொல்லக்கூடும். இன்றைக்கு இதை எல்லாரும் கத்துக்கிட்டாங்க, எல்லாரும் இன்னைக்கு பாடுறாங்க. எல்லா கூட்டத்தாருமே இன்னைக்கு பாடல்கள் பாடுவதை நாம் பார்க்கிறோம். அவங்களுடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையுமே பாடல்கள் ஒரு முக்கிய அம்சமா இருக்கிறத பார்க்கிறோம். பட் நமக்கு வேதத்துல இந்த பாடல் கொடுக்கப்பட்டது ஒரு கட்டளையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து நாம பாடுவதை நிறுத்தக்கூடாது. சரி, அப்புறம் அடுத்த வசனங்கள்ல நாம பார்க்கும்போது கர்த்தர் அவருடைய நியாய தீர்ப்பை நிச்சயமாகவும் மிக கடுமையாகவும் அதை
கொண்டு வருவார் என்று சொல்லி நாம இந்த வசனங்களில பார்க்கிறோம். God, இதுவரைக்கும் God, we were seeing a God who was anointing his servant for a definite purpose, and he was giving us assurance and all that. So when God calls you, remember, when God calls you, when he is revealing his purpose to you, he will always be with you, and he will help you to uh, fulfill that plan, that purpose in your life. மத்தேயு 28 கடைசி வசனத்துல அவர் கொடுக்கிறார், the greatest commandment கொடுக்கிறாரு. அந்த கமாண்ட்மெண்ட்டை கொடுத்த பிறகு அதுல சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளோ பெரிய ஒரு 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 கம்ஃபர்டிங் ஸ்டேட்மெண்ட், எவ்வளோ பெரிய ஒரு அஷூரன்ஸ். ஸோ ஹீ இஸ் எ ஃபெய்த்ஃபுல் காட். ஹீ வில் நெவர் ஃபெயில் இன் ஹிஸ் ப்ராமிசஸ். ஸோ அதை நாம எப்பவுமே ஞாபகத்துல வைக்கணும். அவ்வளவு அன்பா, அவ்வளவு உண்மையா, அவ்வளவு ஆதரவா இருக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பின் சமயத்துல எவ்வளவு கண்டிப்பா இருப்பாருன்னு சொல்லி இந்த வசனங்கள்ல நாம பார்க்கிறோம். இதுல என்ன பார்க்கிறோம்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். இந்த இடத்துல அவருடைய ஃபர்ஸ்ட் 13ஆம் வசனத்துல அவருடைய நியாய தீர்ப்புக்கு அவர் வரும்போது அவருடைய the force, the way in which he is going to come, அப்படி வருவேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 14th verseல பார்த்தீங்கன்னா ஒரு புது இதை பார்க்கிறோம். நம்ம இதே அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சத்தமிடவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார்னு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இங்க என்னன்னு அவர் சொல்றத பார்க்கிறோம், பிள்ளை பெறுகிறவை போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். டோட்டல் கான்ட்ராஸ்ட். சேம் பர்சன். அங்க நம்ம அந்த மாதிரி பார்த்தோம், இங்க இந்த மாதிரி பார்க்கிறோம். இட்ஸ் நத்திங் பட் த மீனிங் இஸ், அந்த இடத்துல when he came as a lowly person, as a meek child when he was born, that was his first coming. So he was a very humble person. He never made any announcement about his birth. He never made anything so big and grandeur, a celebration about his birth. ஆனா ரெண்டாவது வரும்போது when he comes as a judge, he will come with loud roar, with all fierceness, with all zealousness, and with all force to overcome the Satan. ஸோ அதைத்தான் நம்ம இங்க பார்க்குறோம். அதுக்கு பின்பாக அவர் என்னெல்லாம் செய்வாருன்னு சொல்லி இந்த இடத்துல நாம வாசிக்கிறோம். அதாவது மலைகள் குன்றுகளை எல்லாம் பாழாக்கி, பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி, ஆறுகளை திட்டுக்களாக்கி, ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். ஆல் திஸ் we can understand. இந்த மாதிரி அவர் வரும்போது நடக்கும். All these cosmic changes will take place in the creation when Lord comes for the second time. அது நமக்கு வேதத்திலேயே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. அதே இங்கேயும் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த அந்த வசனத்துல the bringing in of the Gentiles, is bringing, gathering all the Gentiles. அப்போ இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், அவர்களை வெளிச்சமாய் அவர்களுக்கு இருந்து அவர்களுடைய கோணலானவைகளை எல்லாம் செவையாக்கி காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்லையும் அவர் சொல்ற அங்க காரியம் என்னன்னு சொன்னா, அவங்க அறியாத வழியில நடந்துட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு தெரியாத பாதையில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. காணாம போன ஆட்டை போல தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா நான் அவர்களை கண்டு அழைத்து அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். அவங்க வாழ்க்கையில இருக்கிற கோணலமான காரியங்களை எல்லாம் நான் செவ்வையாக்குவேன். நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு தத்தத்தை இந்த 16ஆம் வசனத்துல அவர் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். ஆனா இவ்வளவும் நான் செய்யறேன்னு சொன்ன பிறகும் சித்திரமா வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னிடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். இவர்களுக்கு வேற வழியே இல்லை. God is openly declaring and giving an open chance with an open hand to receive them. ஆனா நான் வரமாட்டேன், எனக்கு இந்த இது பிடிக்கல, நான் இங்க வர முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க, ஆர் இஃப் தே வாண்ட் டு சூஸ் something else instead of Jesus Christ, which is a total rejection of God, God will never agree to it. அவர்களை யாராலேயும் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் வரும்போது அவருக்கு எதிராய் எந்த காரியமும் இருக்க முடியாது. அதனால்தான் குன்றுகள், மலைகள், ஆறுகள், வனாந்தரங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன், சமமாக்குவேன், சரியாக்குவேன் சொல்றதுக்கு காரணம், when he comes there can be nothing that can hinder his way. அடுத்தது, இந்த குருடராய் இருக்கிறவர்களோ அல்லது அறியாமல் இருக்கிறவர்களோ அவர்களாலையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் அவருடைய திட்டத்துக்கு அந்த டைம்ல செய்ய முடியாது. இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கு மிஸ்லீட் பண்றாங்க, இன்றைக்கு ஃபால்ஸ் டாக்டரின் சொல்றாங்க, இன்றைக்கு ஃபால்ஸ் ப்ராஃபஸி சொல்லிட்டு இருக்காங்க. பட் when he comes, all these things will end, because the first person to go into the deepest pit, into the hell of fire, would be the false prophet, one of the versions of Satan. So he will be put into hell. So அதனால அந்த டைம்ல அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் அவருக்கு இருக்காது. ஆனா அவர்களை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள், ஜனங்கள், கிறிஸ்துவ வேண்டாம் என்று சொல்லி அந்த கள்ள தீர்க்க தரிசனமும் அது ஒரு அட்ராக்டிவா இருக்கு, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தியாலஜியா இருக்குன்னு சொல்லி போறவங்களுக்கு என்ன ஆயிரும், அழிவும் அவமானமும் தான், லட்சையும் தான் மிச்சமாகும் என்பதை அவர் சொல்லுகிறார். இது வரைக்கும் he was talking about the blind people who did not know the truth. He was talking in other words to the Gentiles. ஆனா இங்க திரும்ப குருடரே செவிடரேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல, இது யாருன்னா people who know the truth. இது ரொம்ப டேஞ்சரஸ். அவங்களுக்கு தெரியாது, அறியாமையிலே அவங்க அப்படி இருக்காங்க. அவர்களை பற்றி நம்ம அங்க பார்க்கணும். ஆனா இங்க இவர்களுக்கு தெரியும், இவர்கள் நன்கு அறிந்தவர்கள். ஆனா இவர்களில் இப்படி குருடராகவும் செவிடராகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிறவர்களை குறித்து இங்க என்ன நம்ம வாசிக்கிறோம்னு சொன்னா, these are the deaf and the blind among God's people. First what he spoke was about the Gentiles. Now he is talking about his own people. அப்போ இவங்க தங்களுக்கு இவங்க குருடர்கள் என்றே அவர்கள் அறியாதபடிக்கு குருடர்களாய் இருக்கிறார். See, they think they can see, they think they know, they think they can hear, but they are truly deaf and blind. உண்மையான சத்தியத்திற்கு அவர்கள் குருடர்களாயும் சத்தியத்தை கேளாதவர்களாயும் இருக்கிறார்கள் என்பதையே உணராமல் இருக்கிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். நீங்க கடைசி காலத்துல எப்படி ஜனங்கள் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 24, 25 நோவா காலத்துல இருந்தபடி இருக்கும் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஜனங்கள் உணர்வடையாமல் இருப்பார்கள், உணராதே போவார்கள்.
எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. சரி, அது பழைய ஏற்பாட்டு காரியமா இருந்தாலும் இங்க இயேசு சுவாமியே சொன்னது, கடைசி காலங்கள்ல ஜனங்கள் உணர்வில்லாமல் இருப்பாங்க. நம்ம இதை இன்னைக்கு நேர்ல பாக்குறோம்ல. இன்னைக்கு ஜனங்கள், உலகத்தில் நடக்கிற ஜனங்கள் நான் சொல்லும்போது, நாட் தி ஜென்டைல்ஸ், பட் த சர்ச் கோயிங் கிறிஸ்டியன்ஸ், டாக்கிங் அபவுட் த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. People are not sensitive, people are not aware, people are not என்ன சொல்றது, alert about all these things that are happening around them. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியாதபடி அவங்க இருக்காங்க. அது சத்தியத்தோட ஒத்து பார்க்கறதுக்கு அறிவில்லாம இருக்காங்க. They can see, but they cannot really see. அதான் சைட் இருக்கு, இன்சைட் இல்லை. காது கேக்குது, பட் தே ஆர் நாட் ஏபிள் டு காரிலேட். தே ஆர் நாட் ஏபிள் டு லிசன் டு வாட் தே ஹியர். இங்க வாங்கி அப்படி விட்டுறாங்க. அதை வந்து உள்வாங்கி அதன்படி வாழணும்ன்றத, அந்த இதை அவர்களுக்கு இல்லாதே போகிறது. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன நம்ம செய்ய முடியும்னா, யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர்கள் முதலாவது தாங்க குருடா இருக்கிறோம், தங்களுக்கு காதுன்னு கேட்க சரியான காரியங்களை, ஏன்னா காதுள்ளவன் கேட்க கடவன். இது ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, எத்தனை முறை ஆண்டவர் சொல்றாருன்னு பாருங்க. So there must be something important in it. And that is why here we see people of his own, they are deaf ன்னு சொல்றாரு. So அந்த listening involves obedience, listening involves submission, listening involves humility. So much is there, not so easy. கேட்கிறபடி நடக்கணும்னு சொன்னா அதை கேட்கணும். அதை கேட்கறதுக்கு முதல்ல காது வேணும், அதுக்கு அந்த பணிவு வேணும், அதற்கு அந்த தாழ்மை வேணும், அதற்கு அந்த அக்செப்டன்ஸ் வேணும். இல்லைன்னா சும்மா கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை. ஸோ அதை முதல்ல உணரணும், தட் தே ஆர் டெஃப் அண்ட் பிளைண்ட். அண்ட் they must know, they must also realize that they have that need. அதனாலதான் சொல்றாரு, தாகமுள்ளவன் கேட்க கடவன். we only have to ask our living water. கேட்டா அவர் என்ன சொல்றாரு, உன்னிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படணும், உன்னையே நான் லிவிங் வாட்டர் சோர்ஸா மாத்திடுவேன். தட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த லவ் ஆஃப் காட். when he touches us, when his touch is on us, when his eye falls on us. அழகான கண்கள் என்னை கண்டதாலே, அந்த பார்வை நம்ம மேல விழுந்துருச்சுன்னா, அவர் கை நம்ம தொட்டுருச்சுன்னா, நமக்கு ஏற்படுற மாற்றம் டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட் அதுக்கு நம்ம அவர்கிட்ட போகணும்ல. சமாரியா பெண்ணு, அவ தண்ணி எடுக்கத்தான் போனான். ஆனா பேசின சம்பாஷணையில அவளுக்குள்ள அந்த இன்சைட் வந்துச்சு, அவளுக்குள்ள அந்த தாகம் வந்துச்சு, அவளுக்குள்ள தன் நிலையை உணர்ந்தாள். அது வரைக்கும் எப்படியோ வாழ்ந்தா, எப்படியோ இருந்தா. ஆனா அந்த நிமிஷத்துல அவளுக்குள்ள அந்த அந்த ஒரு சேஞ்ச் வந்துச்சு. பிகாஸ் God is a God who transforms, who just does not speak and leave. அவர் நம்ம பார்த்துட்டாரானாலே நமக்குள்ள என்ன நடக்கும், மாற்றம் நடக்கும். பேதுருவை கர்த்தர் திரும்பி பார்த்தார். அவன் உள்ளத்துல பெரிய மாற்றம். குத்தப்பட்டான், மனம் கசந்து அழுதான், அறிக்கை பண்ணா, திரும்ப ஓடுனான். அந்த பார்வை நம்மேல் விழுந்தால் நம்மில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஆனா அதை நம்ம உணரணும். அவன் உணர்ந்தான். இந்த உணர்வு நமக்கு மிக மிக அவசியம். அவன் உணர்ந்த உடனே என்ன பண்ணான்னு தெரியுமா, அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான். வசனம் அப்படி சொல்லுது, அவர் தனக்கு சொன்னதை நினைவு கூர்ந்தான். So he listened to what he heard and he remembered what he heard. So you must hear.
So there lies the point. யூதாசும் கூடவே இருந்தான். He never heard. Sometimes Jesus spoke directly to him. He never heard. So that was the end. Whereas this person, we understand that he has truly heard what Jesus said. And that is why he got all the revelations. That he could say, declare, you are the Son of God. You have the living word. இதெல்லாம் அவர் எப்படி சொல்ல முடிஞ்சது? He listened to what was spoken to him. So it's very, very important that we hear and listen to what is being said and read and see. Seeing is what? Reading. Being sensitive to things that is happening around. Taking it as our insight. ஸோ அந்த இது காரியம் நமக்குள்ள நிறைவேறும் போதுதான் நம்மில் பெரிய மாற்றம் ஏற்படும். இப்போ இங்க 21ஆம் வசனம், அவர் எப்படி அந்த மாற்றத்துக்கு அவர் உதவி செய்வார்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். He was a person who belongs to this fold, but who was not listening to him, who was not able to recognize, who was acting like a blind person, who was like a deaf person. அவரை குறித்து சொல்லப்படுகிறது. பிஃபோர் த ரியல் ஜட்ஜ்மெண்ட் குட் கம், அவர் என்ன சொல்றாருன்னா, he still has affection towards him. அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். He will speak through the word. Through the word. So it is very essential that we read the word, even when if we don't understand also, we are to read the word. When we keep reading the word, and when the word goes inside, it has its own power. அவர் சொல்றார், இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டு சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவலறைகளிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்பு வைப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின் வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி பின்னால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றாரு. அறுபது அந்த இடத்துலயும் சொல்றாரு பாருங்க, கவனித்து கேட்கிறவன் யார் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ த law is holy, commandment is holy, but it is for us to live up to that holy standard. God displayed it when he was on this earth, but are we displaying it in our lives? Because people see only our lives, and when they see our lives, do we display that God's holiness? God is holy. He has called us to be holy. He has actually commanded us to be holy. Called, commanded. இன்னும் என்ன வேணும்? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. அது ஒரு கமாண்ட்மெண்ட் இல்ல? அப்படி ஒரு காலம் இருக்கு, அதுல ஒரு கமாண்ட்மெண்ட்டும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நாம எப்படி இருக்கிறோம் என்பதை நாமே யோசிக்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னு சொன்னா, இந்த நாளையிலிருந்து நமக்கு ஒரு 40 நாட்கள் கிருபையாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியம். நிறைய பேர் என்னன்னா, இந்த லெந்து நாட்களை அனுசரிக்கணுமா, அந்த லெந்து நாட்கள் ஏசா நிமித அனுசரித்தாரா, இது அவசியமா, எத்தனையோ கேள்விகள் கேட்டுக்கிட்டு இதுல ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுல ஃபாலோ பண்ணாம இருக்காங்க, பண்றாங்க, என்னமோ பண்றாங்க. ஆல் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். நம்ம பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கையில சபை மூலமா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இன்னும் ஒரு 40 நாட்கள். ஒருவேளை இத்தனை நாள் நம்ம எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டு இருந்த போதிலும் நாம் ஆண்டவருக்கென்று சில நேரங்களை ஒதுக்கி வைத்திருந்தோம். ஆண்டவருக்காக சில நேரங்களை ஒதுக்கினோம். ஆண்டவருக்கென்று, ஆண்டவருக்காக, ஆண்டவரோடு
இல்ல? அப்படி நம்ம கொஞ்சம் நேரங்களை ஒதுக்கியிருந்தோம். அதை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கணும், இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளணும். அது மாத்திரம் அல்ல, இந்த கூட்டிக் கொள்ளுகிற நேரங்களில நாம் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்ளலாம். Let us just examine ourselves. Always for growth you need a test. இல்லையா? ஏன் டெஸ்ட் வைக்கிறாங்க? நாளையில இருந்து பரீட்சையெல்லாம் ஆரம்பிக்க போகுது. எதுக்கு? so that they can go to a higher level. நமக்கும் ஒரு டெஸ்ட் தேவை. யாராவது வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மை நாமே யோசிச்சு பார்ப்போமே. எப்படியோ எவ்வளவோ கேட்கிறோம், எவ்வளவோ வாசிக்கிறோம். நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொண்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். ஸோ இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு படி மேல. ஸோ லெட் அஸ் ட்ரை அண்ட் இம்ப்ரூவ் அவர் செல்ஸ். இப்போ 24:25 அவர் இந்த ஜனங்களை எச்சரிக்கிறார். யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வல்லமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ ஜுவாலைகளாய் கொளுத்திருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். பாருங்க, இந்த வசனங்கள் எப்படி சொல்லுது, ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. இந்த நாட்கள்ல நாமே யோசிப்போம், எந்தெந்த விதத்துல இப்படி நாம இருந்திருக்கோம். ஒருவேளை நம்மிடத்துல நம்ம we are all not to be generally called like this, but there may be certain areas in which we are also like this, not listening to the word of God, not wanting to go by the way of God. Let us introspect ourselves. அப்படி இருக்கும்போது அவர் இன்னும் நம்மளை விட்டுறதே இல்லை. அவர் he will never leave us. He will never immediately punish us. நீங்க நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க. I want to read it so that it is very nice. It will be good for each one of us. God looks upon his people and sees the pain and devastation the world, the flesh, and the devil has wrought upon them. நம்மளே நாம் படுகிற வேதனைகளையும் நாம் படுகிற கஷ்டங்களையும் நாம் படுகிற அழிவுகளையும் அவர் அங்கே நமக்கு தெளிவாய் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது, சிங்கத்துக்கு இரையை போல அவர்கள் இருக்கிறார். They are robbed and plundered. சூறையாடப்பட்டு கொள்ளையாட கடிக்கப்பட்டு பரிதவிக்கிற நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள். Worst of all, no one says restore. யாரும் அவர்கள் அந்த நிலைமையில் இருக்கிறவர்களை பார்த்து நீ திரும்பி எழும்பிட முடியும், உன்னால திரும்ப வந்துட முடியும், நீ உனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, நீ எழுந்து வா அப்படின்னு ஒருத்தரும் உலகத்தார் யாரும் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொல்ல முடியாது. They have no hope. But God gives them. And God allowed the low defeated place of Israel. பாருங்க, நல்லா அதை அண்டர்லைன் பண்ணிருந்தோம். God allowed the low defeated place of Israel. So it was God who allowed this. அடுத்த இதுல நம்ம பார்ப்போம், இந்த ஏசாயாவுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்துக்கு அடுத்தது இஸ்ரேல் அந்த யூதா ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் தான் நேபுகாத்நேச்சாரை வர வச்சு இவங்களை கூட்டிட்டு போறார். ஏன்னா these people are not at all realizing. They want to be happy in their blindness and deafness.
They don't want to hear, they don't want to see. அதனால God allowed that. And that discipline will be more like a fiery trial. We will see that. For they would not walk in his ways, nor were they obedient to his law. The painful and low place of Israel was meant to draw them back to the Lord. The painful and low place of Israel was meant to draw them back to the Lord. This shows not the, what should I say, the strictness of our Lord or rudeness of our Lord or punishing attitude of our Lord, but a loving attitude of our Lord. He does not want us to go to an eternal damnation. So he wants to give us discipline here itself and make us realize, because of the lowliness that we suffer, the pain that we suffer, all because we were deaf and blind to his word and to his instructions. So he had exhausted all his gentler measures. See, அவர் நம்ம அப்பப்ப லேசா தட்டிக்கிட்டு இருந்திருக்காரு, அப்பப்ப பேசிட்டு இருந்திருக்காரு, அப்பப்ப நமக்கு ஒரு சின்ன சின்ன எச்சரிப்பை கொடுத்துருக்கிறாரு. நாம அதையெல்லாம் விட்டுட்டோம். அதுக்கெல்லாம் நம்ம செவி கொடுக்கல, அதை பற்றியதான் உணரவே இல்லை. Because we had everything, we were powerful, we are strong அப்படின்னு நினைச்சிருந்தோம். நான் இவ்வளவு தூரம் கீழே கொண்டு வந்த பிறகுதான் வேற வழி இல்லாம he has to bring these sharp measures. அதுதான் அவருக்கு இப்பவும் இவங்க அதை உணர மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது தான் அவருக்கு வருத்தம். ஏன்னா அவருடைய கரெக்ஷன் எப்படி இருந்ததுன்னா ஒரு அக்னி போல இருந்தது. பேதுரு சொல்றாரு, பேதுரு தான் அதை நல்லா அனுபவிச்சதுனால அவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-19 வசனத்தை பார்த்தா சோதனையும் சரி அவருடைய சிச்சையும் சரி நமக்கு அக்னி போல இருக்கும். ஆனா அதை ஏதோ நம்ம புதுசா இருக்குன்னு நினைச்சு நாம அதை கண்டு பயந்துடாம நாம என்ன செய்யணும், அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். We are to respond to God. You have to respond in the right way. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நாம மனதை இறுகிட்டு மனதை கடினப்படுத்திட்டு தண்டிக்கிற ஆண்டவர் நம்மளை இப்படிதான் தண்டிக்கிறாரு, இவர் இப்படி தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாதபடி, அந்த அக்னியில் இருக்கிற புகையெல்லாம் நம்ம மேல ஒட்டி கருப்பாக்கி கொள்ளாதபடி, மனதையும் கருப்பாக்கி கொள்ளாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இளகிய மனதுள்ளவர்களாய் ரிப்பென்டன்ட் ஹார்ட்டோடு கர்த்தரிடத்துல திரும்பினால் போதும், அவர் நம்மை தூக்கி எடுத்துக்கொள்வார். அடுத்த அதிகாரத்துல பார்க்கிறோம் how he is loving and caring for us. Next chapter gives us all the wonderful promises that he will do for us, but he wants us to turn to him. நம்ம அவரிடத்துல திருப்ப சொல்றார். பாருங்க, முதல் பாதியை அவர் ஜென்டைல்ஸ்க்கு பேசினாரு. அவங்க அறியாமையில இருக்காங்க, அவங்களுக்காக பரிதபித்தார், அவங்களுக்காக எல்லாத்தையும் சொன்னார். அவங்களுக்கு நான் வெளிச்சமா இருப்பேன், அவங்களோடு இருப்பேன், அவங்கள காப்பேன், தற்காப்பேன் எல்லாம் சொன்னாரு. நமக்கு இந்த வசனங்கள்லாம் அப்படி வரல. இங்க இருக்கிற வசனம்லாம் எப்படி வந்துச்சு? எச்சரிப்பாய் வருகிறது, தண்டனையாய் சிச்சையாய் வருகிறது. எடுத்துக்கொள்ளணும், சரியாய் அதை புரிந்து கொள்ளணும். சரியாய் அதை உணர்ந்து கொள்ளும் போது நம்மால அவரை நாம் சரியாய் பார்க்க முடியும். It's very, very important that we have a clear vision. A clear vision of our, not a hazy vision, not a vision according to our whims and fancies.
not a vision according to our feelings and emotions. God is an unchanging God. He will never change. His promises are true, eternal. அதனால நாம அவரை பார்க்க வேண்டிய விதத்துல நம்ம பார்க்கணும்னா நம்ம மனதை நாம தான் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் திருப்பணும். God always has that part, expects that part from us. Because he has given everything. He has shown everything. He has talked to us. He has given his word. எல்லா டைரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காரு. என்னை தூக்கிட்டே போங்கன்னு சொன்னா அவர் போக மாட்டார். ஒன் ஸ்டெப் நீ எடுத்து வை, நான் உன்னை தூக்கிடுவேன். ஆனா அந்த ஸ்டெப்பை நீ தான் எடுத்து வைக்கணும். ஆசாரியர்கள் அடி எடுத்து வச்சாங்க, யோர்தான் பின்னிட்டு போயிட்டு. அதை செய்கிற ஆண்டவர் அவங்களை வைக்காமே தூக்கிட்டு போலாம்ல. பட் காட் வாண்ட்ஸ் them to. தண்ணிய குனிஞ்சு குடிக்கிறவனை தான் எடுக்கணுங்கிறாரு. எல்லாத்துலயும் அவர் அந்த டெஸ்ட வச்சிருக்காரு. ஸோ இந்த நாட்களை நாம இப்படியாக இந்த கண்ணோட்டங்கள்ல நம்மை சற்று ஆராய்வோம். ஏன்னா நம்ம பூரணப்படுத்தணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும், நமக்கு கொடுத்துட்டாரு, நித்திய ஜீவனை கொடுத்துருக்காரு. அவர்கள் பரிபூர்ணப்படவும் வந்தேன்கிறார். அப்போ we have to become perfect. ஸோ அதுக்கு நம்மளே இருக்கக்கூடிய தடைகள் என்ன? அவர் அதுக்கு தான் வந்திருக்காரு, அவர் அதை செய்யறாரு. அதை செய்ய முடியாம நம்மகிட்ட இருக்கிற தடைகள் என்ன? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொருவரும் இந்த நாட்கள்ல கொஞ்சம் அதிகமான ஒரு கூடுதல் டைம், maybe in the form of fasting or in the form of spending more time meditating or spending more time in prayer for this purpose, along with all the other schedule that we have. You can even add on to those schedules. புதுசா நிறைய போட்டுக்கலாம். பட் இது பர்டிகுலரா இந்த செக்மெண்ட்டை let us try to follow for our own introspection so that we may have growth. The கலைகளை எல்லாம் நறுக்கி விட்டாதான், செடிகளை எல்லாம் when you prune only, you will find more branches coming out. There will be more growth. இல்லைன்னா அப்படியே நிற்கும். நம்ம அப்படி ஸ்டண்டடா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பவே இல்லை. God never accepts stunted growth or stagnant life. He wants a dynamic, progressive, prosperous life. So God will give that only when we yield to it. We must yield to his correction. We must yield to his chastening. We must yield to his word. Only then we can do. All right. Let's pray. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் சுவாமி பிரத்யேகமா எங்களோட நீ பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நோக்கம் உண்டு, ஒரு பெரிய திட்டத்துல நோக்கத்துல ஆண்டவரே எங்களை இணைத்திருக்கிறீர். எங்களிலே நீர் மாற்றங்களை எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக அந்த பரிபூரணத்தை அளிக்க விரும்புகிறீர் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. Help us to be humble. We are not at all humble, Lord. When we say we are humble, we lose our humility. So, Lord, we are so unworthy. Yet we look unto you, who is complete in everything, who is perfect in everything. Lord, help us to come to that standard in which you would want us to grow. Be with us, guide us, and be a blessing for us so that we could be a blessing to others. In Jesus' name we pray. Amen. Amen. So thank you, everyone.
God bless you. God Thank you, bless. ma'am. Thank you, Thank you, Bhavya. ma'am. God bless Thank you. you. God, Thank you. God bless you. God bless you.